நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிக்கன் பார்த்தா பச்சை கலரில் இருக்குது. இந்த 2000 கோழிக்கு வந்து நம்ம 40 நாளைக்கு 50 நாள் ஆகும்போது அது ஹார்ட் அட்டாக் வந்துடுது. கோழிக்குமா 33 நாட்கள் ஆகிய ஒரு கோழி தான் இது இல்லைங்களா? எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத நீங்கள் பிடிச்சி பார்த்தே சொல்லிடுவீங்களா? 1.25 வரும். எவ்வளோ? 1.700 வரும். பிடிச்சி பார்த்தே சொல்கிறீங்க? ஆமாம். நார்மலாக பிராய்லர் கோழி வந்து அதிகபட்ச எடை வந்து எவ்வளோ வருங்க? 4 கிலோ வரைக்கும் இருக்குது. 4 கிலோ வருங்களா? சரிங்கம்மா, அதை விட்டுருங்க. நல்லா வெயிட் வந்துன்னா ஆனால் 45 நாள் 50 நாள் ஆயிடும். டைம் ஆயிரு 4 கிலோ வந்துடும். 4 கிலோ வந்துடும். ஸோ 4 கிலோ வந்தால் உங்களுக்கு அது லாபகரமாக இருக்குங்களா? அது நஷ்டம் தான் வரும். ஃபீடு நிறைய திங்க. அது நஷ்டம் தான் வரும். ஃபீடு நிறைய திங்க. அதில் உங்களுக்கு போயிருக்கிறீங்க. அப்புறம் இருந்தாலும் இருக்கு, அது பாதுகாப்பு பண்ண முடியாது. சரி, நீங்கள் ஃபீடு கொடுக்காம இயற்கையான உணவுகள்னா இந்த கோழிக்கு என்ன கொடுக்க முடியாது? இந்த புழுக்கள் பூச்சிகள் அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதெல்லாம் நாட்டுக்கோழிக்கு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் அது செட் ஆகாது. இதுக்கெல்லாம் ஃபீடு தான். இந்த உணவுகள் தான் அது எடுத்துக்குங்கிறீங்க. ஆமாம். இதில் வந்து அது அப்படியே தண்ணி வருங்களாம்மா? அப்படியே வந்துருமா? அப்படியே சூப்பராக இருக்குங்கம்மா. அப்படியே தண்ணி அப்படியே சொட்டி ஒழுகுது. இந்த இடம் மட்டும் எவ்வளோ வருங்கம்மா? இந்த பரப்பளவு மட்டும் அது ஒரு 10 அடி வரும். எனக்கு 10 அடி தான் வரும். அவ்வளோதான் வரும். ரொம்பலாம் இல்லை. ஆமாம், ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிறது அவ்வளோதான் வரும். இந்த மாதிரியே மனுஷங்களும் பெருசாக நான் நல்லா இருக்குங்கம்மா. சீக்கிரம் செத்து போயிடுவேன். இது 40 நாள்ல 2 கிலோ 2.5 கிலோ வருது. நாம அப்படி சாப்பிட்டு ஏகமா 40 நாளில் வந்துடுது. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை மிக அருகில் இருக்கக்கூடிய மருதூர் கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்து கோழிப்பண்ணை, பிராய்லர் கோழிப்பண்ணை வந்து அம்மாங்க ஒருத்தங்க பல வருடங்களாக வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஃபார்மை எப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த கோழிப்பண்ணையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எத்தனை ஆண்டுகளாக அதை பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? 22 வருஷம் ஆச்சு. 22 ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி ஆரம்பிச்சிங்க இந்த தொழிலில்? எந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். நான் சொந்தமாக வளர்த்திட்டு இருக்கிறேன். அப்புறம் கடை இது வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் கோழி பண்ணை இது பண்ணோம். கறிக்கடை வச்சுருக்கீங்க? ஆமாம். கறிக்கடை எங்கே போட்டிருக்கீங்க? இங்கே புஜங்கனூர்னு வெள்ளிங்க. ரெண்டுமே கோழி கறிக்கடை தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. நம்ம கோழி கடிக்கு நம்மளோட கோழிகளையே பயன்படுத்திக்கிறீங்க. வெளியே நீங்கள் கொடுப்பீங்களாம்மா? வெளியும் கொடுக்குறோம். இந்த கோழிகள் வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க? இது கொமர்லான்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஏச்சரியில் குஞ்சு வாங்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை மாதத்துக்கு குஞ்சாக கொடுப்பாங்க? ஒரு நாள் துஞ்சு. ஒரு நாள் துஞ்சு தான். அவங்க பொறிச்ச உடனே முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வந்தோன்னா கொண்டு வெளியே வந்தோடனே. எத்தனை குஞ்சுகள் நீங்கள் வாங்குவீங்கம்மா? 7 நாளைக்கு ஒருக்கா 1000 வாங்கும். 15 நாளைக்கு ஒருக்கா. 15 நாளைக்கு 1000 ரூபா. 1000 குஞ்சுகள் வாங்க. திருப்பி அவங்ககிட்ட கொடுக்கணுங்களா? அவங்ககிட்ட இல்லை, அதை நாங்கள் சொந்தமாக. சில பேர் வந்து அது ஒரு அது வந்து கம்பெனி மூலியம் வளர்த்துறவங்க. நம்ம சொந்தமாக வளர்த்துறதுனால அப்படி கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து அது தனியாக நீங்கள் சொந்தமாக வாங்கி சொந்தமாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரியும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே. நீங்கள் வாங்குறது என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்கம்மா? அது ரெகுலர் எப்படி ரேட்டு பொறுத்து அதை பொறுத்து. அது நம்ம அது ரேட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எப்படி எச்சு ஆனாலும் ஆகு, கம்மியானாலும் ஆகு, அது கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகே. இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த குஞ்சுகள் வந்து என்ன விலைக்கு வாங்கினீங்க? இந்த 60 ரூபா ஒரு குஞ்சு. ஒரு குஞ்சு 60 ரூபா. ஒரு குஞ்சு 60 ரூபாங்கும் போது நீங்கள் வாங்கிட்டு வந்து எத்தனை மாதங்கள் நீங்கள் அதை? 40 நாளில் எத்தனை? ஒரு கிலோக்கு வந்து நீங்கள் 40 நாளுங்கும் போது ஒரு குஞ்சு வந்து எத்தனை கிலோ விழுகுங்க? 2 கிலோ அப்படி வரும். 2 கிலோ 2.5 கிலோ. 60 ரூபா. தீவனங்கள்லாம் நீங்கள் எப்படிங்க? நீங்கள் தான் தனியாக வாங்கிக்கணும். தனியாக இதே கம்பெனி இதுன்னா கம்பெனி தனியாக தீவனம் கொடுப்பாங்க. இது நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். இதில் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்களா? லாபகரம்னா அது சொல்ல முடியாது. அது வந்து நம்ம ரேட் பொறுத்த அளவுக்கு அது அப்படித்தான். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப உயரத்துக்கு போச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம கோழி இருக்கணும்ல. அந்த நேரத்துக்கு கோழி குஞ்சு இருக்கு, கோழி இல்லைங்கிறீங்க. அந்த டைமில் அந்த கோழி இருக்காது. அதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. குஞ்சு வரும்போது அப்போ அந்த ரேட்டு ஃபீடும் ரேட் ஏற்றிக்குவாங்க, இது குஞ்சும் ரேட் அதிகமாக. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகே. மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குங்கம்மா? இது வந்து இன்னைக்கு 15 நாள் ஆச்சு. இது 15 நாள் கொஞ்சம். நாளைக்கு ஒரு பேட்ச் வரும். இந்த 15 நாள் ஆனோன்னா இதை நீங்கள் தனியாக இது இதே இடத்துல தள்ளி வச்சுக்கோங்க. இந்த தள்ளி வந்துடும். அது இன்னும் நாளைக்கு வர குஞ்சு அங்கே வரும். அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் போயிட்டே இருக்கு. ஒரு பண்ணைக்கு வந்து 2000 குஞ்சு வளர்த்தலாம். ஒரு பண்ணைக்கு 2000 குஞ்சு. நம்மளுது எவ்வளோ பெரிய பண்ணைங்க? இது மொத்தம் 3 பண்ணை. 3 6000 வளர்த்தலாம். 6000 குஞ்சுகள் வளர்க்கலாம். ஸோ அப்போ 6000 குஞ்சுகள் ஒட்டுக்கா நீங்கள் வளர்த்துறது. அது வந்து கம்பெனி மூலியம் வளர்த்துறது ஒட்டுக்கா வளர்த்த முடியும். சரிங்கம்மா. இது நம்ம கடைக்குன்னு வளர்த்துறதுனால சிலத்தை வளர்த்த முடியும். கறிக்கோழிக்குங்கிறதுனால நீங்கள் அப்படியே இங்கேயே நீங்கள் வளர்த்துக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த ஒரு 15 நாள் ஆன குஞ்சுகள் தான் இது. உள்ளே நீங்கள் போக முடியுங்களா?
அதில் போடலாம். போகிறீங்களா? சரி, இதெல்லாமே 15 நாளுக்கு குஞ்சு? இதெல்லாம் 15 நாள் தான். ஓகே. இந்த 5 நாளுக்கு குஞ்சுங்கும் போது நம்ம எப்படி பாதுகாப்பாக வளர்த்தணுங்க? குஞ்சு வந்து ஒரு 6 நாளைக்கு ஹீட் வைக்கணும், கறி போடணும், எல்லாம் பண்ணணும். அப்புறம் ஒரு 6 நாள் கழித்து நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். அப்புறம் மறுக்க ஃபீடு தான். வேறெல்லாம் நாங்கள் மெடிசனெல்லாம் எதுவும் கொடுக்குறது. கோழிகளுக்கு நோய்கள்லாம் ஏதாவது தாக்குதுங்களா? அது வந்த அப்புறம் போக வேண்டியது எல்லாம் ஒன்றா போயிடும். அந்த மாதிரி நஷ்டங்களே ஏற்படும். அது எப்பாச்சும் அது பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கோழி வளர்த்துனாங்கன்னா நம்மளுக்கு பாதிக்கும். நாட்டுக்கோழி வளர்த்தோன்னா நம்மளுக்கு பாதிக்கும். பாதிக்கும். நாட்டுக்கோழிக்கு இதுக்கு ஆகாதுங்க? எதனாலங்கம்மா? நாட்டுக்கோழி இல்லை, எதுவும் நாட்டுக்கோழி இந்த வாத்து நம்ம கோழியில் வச்சுக்கிறாங்களா அதெல்லாம் வளர்த்தனா இந்த பிராய்லருக்கு ஆகாது. அது செட் ஆகாது. ஆமாம், அது இல்லாமல் தான் நல்லா இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதனுடைய நெளிவு சுழிவுகள் இந்த தொழிலில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? 22 ஆண்டுகள் ஆச்சுங்கிறீங்க. ஆரம்ப கட்டங்களில் எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? என்னென்ன மாதிரி கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க? அது வந்து கஷ்டம்னு வந்தால் ரேட் கம்மியாச்சுன்னு கஷ்டம் இருக்கும். கோழி வந்து குஞ்சு அதிகமாக வந்து ரேட் கம்மியாக போச்சுன்னா நஷ்டம் வரும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் வரும். இப்போ ஒரு குஞ்சு நீங்கள் கையில் பிடிக்க முடியுங்களா? பிடிக்கும். ஏதோ ஒன்று பிடிங்க பாப்போம். பிடிச்சிட்டு வாங்க. இப்போ இந்த குஞ்சு இருக்குது. இப்போ இது வந்து கரெக்டாக 5 நாளுக்கு குஞ்சுக்கும் போது நோய்க்கு எல்லாம் தாக்குச்சுன்னா கோழிகளுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அது மெயினாக சளி தான் வரும். சளி வந்தால் பாதிக்கும். சளி வந்துடும். ஆமாம். அந்த சளி பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அது நாம் அப்புறம் மெடிசன் தான் கொடுப்போம். டாக்டர் அப்புறம் அங்கேருந்தே கம்ப்ளைண்ட் பண்ண ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. இது வந்து முதல் ஸ்டேஜ் இல்லைங்களா? ஆமாம். இதுதான் நீங்கள் வந்து விடக்கூடிய அந்த முதல் ஸ்டேஜ் இதுதான். ஆமாம். இது தீவனம் வந்து என்ன தீவனம் கொடுக்குறேன் நீங்கள்? இது எஸ்கேம். ஓகே. இது எவ்வளோ அளவு கொடுக்கணும்னு ஏதாவது இருக்குங்களா? அளவெல்லாம் இருக்குது. இப்போ வந்து 1000 குஞ்சுக்கு வந்து இப்போ இன்றைக்கி 5 நாளுங்கும் போது 50 கிலோ சாப்பிடும். 5 நாளுங்கும் போது 50 கிலோ சாப்பிடும். எல்லா குஞ்சுகளும் சேர்த்து? ஆமாம். அது வெயிட் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி நம்ம கவனிக்கணுங்க? அது ஃபீட்லேயே வந்துடும். அதுலேயே வெயிட் வந்துடும். அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் கொடுக்குறோம். வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க? இது ஒன்று தான். ஆமாம், ஃபீடு மட்டும்தான். குஞ்சு விலைக்கு வாங்குவோம், ஃபீடு தான். அப்புறம் தண்ணி நாம் இது பண்ணிக்க வேண்டியது, டேங்க்கில் ஏற்றி கொடுத்துட வேண்டியது. அது எப்படி நீங்கள் செட்டு நீங்கள் அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு தோராயம்? அது வந்து ஓடையில் போட்டு மேலே தகரம் போட்டிருக்கோம். இது வந்து வெய்ய காலத்துக்கு ஹீட் வராது. ஓடாந்துன்னா நம்ம அப்புறம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். இதில் பண்ண வேண்டியதில்லை. மட்டையை போட்டுக்கிறனால பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஓடாந்துன்னா வேறு சீட்டெல்லாம் போட்டிருந்தா அது தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும், அது இது பண்ணணும். இதுக்கெல்லாம் அது பண்ண வேண்டியதில்லை. சரி, ஏதாவது தட்பவெப்ப சூழ்நிலை எப்படி இருந்துக்குவாங்க இந்த கோழி வளர்க்குறதுக்கு வந்து பிராய்லர் கோழி வளர்க்குறதுக்கு? தட்பவெப்ப சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆமாம், குளிர் காலத்துக்கு வந்து இப்போ இந்த படுதாவெல்லாம் ஒரு 15 நாளைக்கு ஏற்றக்கூடாது, சுத்தமாக இது பண்ணி விடணும். வெய்ய காலத்துக்கு ஒரு 13 நாள் 14 போது தார்ப்பையெல்லாம் சுத்தமாக கட்டிடணும். ஏன்னா ஹீட் தாங்காது. பண்ணை சுத்தமாக கழுவணும். எல்லாம் இப்போ குஞ்சு போயிடுச்சுன்னா கோழியெல்லாம் எடுத்தாச்சுன்னா அப்புறம் எருவெல்லாம் எடுத்துட்டு பண்ணையெல்லாம் க்ளீன் பண்ணி சுண்ணாம்பு அடித்து எல்லாம் சுத்தம் பண்ணுவோம். என்னங்க எருவு போட்டிருக்கீங்க இல்லைங்களாம்மா? ஆமாங்க. உள்ளே வரலாங்களா? இப்போ எருவு போட்டிருக்கீங்க இல்லைங்களா? இது எருவு தான். மஞ்சி. என்ன மஞ்சிங்க அது? இது தேங்காய் நார். தேங்காய் நார் தான். ஆமாம். இது எதுக்காக போடுறது? இது வந்து நிலத்துல போட்டால் இது ஆகுது இல்லைங்க. இதில் போட்டால் தான் ஒன்றா கடலை போட்டு போடணும், இல்லாட்டி மரத்தூள் போடணும், இல்லாட்டி இந்த மஞ்சி தான் போடணும். இதுதான் போடணுங்க. ஆமாங்க. இப்படி போட்டால் அந்த கோழிகள் நடக்கிறதுக்கு அதில் ஏதாவது நடக்கிற அதுக்கு தாங்க. இல்லை தலையில் நடக்க முடியாது. இப்போ அது உட்காரதெல்லாம் இதெல்லாம் இருந்தாங்க பூராலாம் அது பூரா அது ஆய் உட்காரது பூரா இதாகிக்கும். அதனால் அது இப்படி போடுறோம். இதில் ஒன்றும் கிடையாது இல்லை. இது வந்து டெய்லி களைச்சி விடணும். 33 நாளைக்கு களைச்சி விடணும். 33 நாள் களைச்சி விட்டா இதாயிரும் இல்லைங்களா? ஆமாம். இது எங்கே எருவுனா நீங்கள் எங்கே தோட்டத்துக்கு பயன்படுத்தி? தோட்டத்துக்கு இது நல்லா பிடிக்குங்க. இது இந்த எருவு நல்லா பிடிக்கும். நல்லா இருக்கு. வாழைக்கு, மிளகா செடி, கத்திரிக்காய் செடி, கீரைகளுக்கு, தென்னை மரத்துக்கே போட்டாலும் நல்லா பிடிக்கும். அந்த மாதிரியான எருவு தான் இது. ஆமாம், ஆனால் தண்ணி வேணும். இந்த போண்டா கோழின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமாம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது கரெக்டாக தெரியலைங்க. அது இல்லை இல்லை, அது வேற. அது தெரியலைங்க. அது அது வேற. அது வந்து காளி செட்டு. அது இப்போ நேற்று கோழி போயிருக்குது, அது காளி பண்ணி அது அதில் கோழி போயிருச்சுங்களா? ஆமாங்க. சரி, அப்படியே அடுத்த செட்டு போகலாங்களா? சரி.
இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே இங்கே தான் விடுவீங்க? ஆமாம் ஃபஸ்ட்டு. ஆமாம், இப்போ இதில் தான் விடுவோம். ஆ, இதுக்கு எவ்வளோம்மா செலவாச்சுங்க? செட்டு போடுறதுங்களா? ஆமாங்கம்மா. செட்டு போடுறதுக்கு இப்போல்லாம் செலவுனா 20 லட்சம் வராது, அப்போவே 10 லட்சம் ஆகி போச்சு. இந்த 3 செட்டு போடுறதுக்கு. 3 செட்டுக்கே 3 செட்டு போட்டு அப்புறம் இதெல்லாம் வாங்கணும்லாங்க. நீங்கள் இப்போ கறிக்கோழி வச்சுருக்கனால தெரியறதில்ல. கறிக்கோழி வைக்காமல் அவங்களுக்கு வாங்கி வேலை செஞ்சால் அது உங்களுக்கு லாபமாக இருக்குமா? அதை பற்றி தெரியலைங்க, கம்பெனியில் வளர்த்துறத பற்றி தெரியல. ஏன்னா நாங்கள் அப்படி வளர்த்தவே இல்லையே. அதை நம்ம எப்படி கரெக்டாக சொல்கிறது? அது சொல்ல முடியாது. இது இப்போ என்ன ஸ்டேஜுக்குமா? இது 33 நாள் ஆச்சு. 33 நாள். இன்னொரு 7 நாளில் நீங்கள் இது 7 நாள் 40 நாளுங்கும் போது பிடிக்கலாம். இப்போ யார் யார் வந்து இங்கே வாங்கிக்கிறாங்க? கடற்கறதை வாங்குவாங்க, அப்புறம் சில்லறையிலும் கொடுப்போம். சில்லறை வியாபாரமும் இருக்குது. சில்லறையிலும் கொடுப்போம். இப்போ கோழியில் பார்த்தீங்கன்னா அதாவது உயிருடன் ஒரு ரேட்டு, கறிக்கோழி ஒரு ரேட்டுன்னு சொல்கிறாங்களேங்க, அது எதனாலங்கம்மா? அது வந்து தோலோட சிலர் பிடிக்கி தோல் இல்லாமல் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கி. சிலர் தோலோட சாப்பிடணும்பாங்க. அது தோலோட தான் கொஞ்சம் ரேட் கம்மி வரும். 5 ரூபா 10 வித்தியாசம் வரும். தோல் இல்லாமல் வந்தால் கொஞ்சம் ரேட் இதாகும் இல்லைங்களா? அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி எப்படி டேஸ்ட் பிடிக்குது அப்படி. இப்போ வந்து 33 நாள் ஆன கோழி தான் இது இல்லைங்களா? இப்போ இது ஒரு 40 நாள் வரும்போது நீங்கள் விற்பனைக்கு கொடுத்துருவீங்க. ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம எப்படி வந்து நீங்கள் என்ன மாதிரி தீவனங்கள், அதே தீவனங்களை தான் இங்கேயும் கொடுக்குறீங்க? அதே தீவனம் தான்னா இது வந்து 15 நாள் வரைக்கும் ப்ரீ ஷார்ட்ருன்னு சொல்லி அது கொடுப்போம். அப்புறம் 24 நாள் வரைக்கும் ஷார்ட்ரு. அப்புறம் அதுக்கு மேலே ஃபினிஷர். அது எப்படிங்க? பெரிய ஃபீடாக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, தவிடு மாதிரி நைஸாக இருக்குது. அது கொஞ்சம் பெரிய ஃபீடாக வரும். அந்த ஃபீடு கொடுக்கும்போது உடனே கோழி பெருசாக. ஆமாம், 24 நாளும்போது ஃபினிஷர் வரும்போது இதாகிடும். நீங்கள் பிராய்லர் கோழி சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்களா? இருக்குது. அப்படிங்கும்போது பிராய்லர் கோழி வந்து இப்போ எண்ணற்ற உணவகங்களில் பிராய்லர் கோழி தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்லதுங்கிறாங்க பிராய்லர். இப்போ ஏகப்பட்ட இடங்களில் இப்போ உணவகங்களில் நம்ம எடுத்துட்டோன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, பெப்பர் சிக்கன், சிக்கன் கிரேவி, அதுக்கெல்லாம் இதுதான் பயன்படுது. அப்போ என்னென்ன இதில் சமைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து பிரியாணியும் பண்ணலாம், கிரேவியும் பண்ணலாம், பெப்பர் சிக்கனு, அப்புறம் எது இப்போ புதுசாக வந்துருக்குது எதுன்னு கருவேப்பிலை சிக்கன் சொல்லி. கருவேப்பிலை சிக்கன் அது என்னது? நேற்று பார்த்தங்க. அது எப்படிங்க வச்சுக்கிறது? கருவேப்பிலை பொடியில், கருவேப்பிலை பொடியில் இதெல்லாம் தக்காளி எல்லாம் போடாமல் அந்த மாதிரி செய்கிறது. பெப்பர் சிக்கன் மாதிரியே கருவேப்பிலை பொடியில். சரி சரி. அது வந்து சிக்கன் பார்த்தா பச்சை கலரில் இருக்குது. பச்சை கலரில் இருக்குதா? ஆமாம். கருவேப்பிலை தக்காளி எல்லாம் போடாமல் வெங்காயம், கருவேப்பிலை பொடி, இது என்ன மிளகு, இதெல்லாம் போட்டு செஞ்சு நான் சாப்பிட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கீங்க. ஓகே. டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. இப்போ இந்த தொழிலில் வந்து நமக்கு வந்து லாபகரமாக மாற்றுறதுக்கு என்ன நம்ம பண்ணணுங்கம்மா? முறையாக நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணணுங்களா எப்படிங்க? ஆமாங்க, நம்ம அதை கொஞ்சம் கஷ்டப்படணும் இல்லை. அது நம்மளுக்கு எப்படி அமையன்னு சொல்ல முடியாது. எது சாகாமல் பிடிக்காமல் அப்படி இருந்தால் பரவாயில்ல, நம்மளுக்கு இதாக இருக்குது. இட வசதி வந்து நமக்கு எப்படி இருக்கணுங்கம்மா? இந்த 1000 கோழி வளர்த்துறோன்னா இந்த 2000 கோழிக்கு வந்து 100 அடி நீளம், 20 அடி அகலம். 100 அடி நீளம், 20 அடி அகலம், 22 அடி அகலம். இது இருந்தால் நமக்கு வந்து 2000 கோழி வளர்த்தலாம். ஓகே. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறனால கேட்குறேங்க, ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கிறனால தான் நீங்கள் கண்டினியூவாக பண்ண முடியுது. இதில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இதில் நிற்க வாய்ப்பு? நஷ்டம்னு வரும், லாபம்னு கரெக்டாக சொல்ல முடியாது. நஷ்டம் வரும், அப்படியே ஓட்டிட்டு இருக்கலாம். இன்னும் அதிகமாக லாபம் வரும்னுலாம் சொல்ல முடியாது. திடீர்னு அப்புறம் ரேட் இறங்குச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு போயிருமில்லங்க. ஏன்னா எப்போதும் சாப்பிட்ற ஃபீடு தான் சாப்பிடு. அப்புறம் அதே மாதிரி குஞ்சு வந்து ரேட் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு இதுதான் வரும். கரெக்டாக ஈக்குவலாக போகணுன்னு வருங்களா. கோழியுமே மட்டாட்டி வராமல் போகும். இப்போ செட்டுக்கு வந்து நீங்கள் வலைகள் அமைச்சு நீங்கள் வந்து வெளியே கோழிகள் போகாத அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து இந்த பாம்புதல் மற்ற ஏதாவது அது கோழி இருக்கும்போது வராது இல்லைங்களா? கோழி இல்லாத ஒரு நாள் வரும், கோழி இருக்கும்போது வராது. அந்த தொல்லை எல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த தண்ணிக்கு வந்து நீங்கள் தனியாக அந்த இது நிப்பிளும் போடலாங்க. இது அந்த காலத்துலேருந்து இப்படியே தான் டிங்கர்லேயே தான் இருக்குது. அதுலேயே தான் இருக்குது. இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிக்கி, நிப்பிள் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். சரி. வெய்ய காலத்துக்கு இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குங்க. ஆமாம். இப்போ கோழியினுடைய ஆயுட்காலம் எவ்வளோங்கம்மா? பிராய்லர் கோழி இப்போ நீங்கள் நம்ம சமையலுக்கு நம்ம பயன்படுத்திடுறோம். அப்படி 38 நாள்லேருந்து இது பண்ணலாம். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இது நம்ம எதுவுமே பண்ணலை, அது உயிரோடு தான் இருக்குதுன்னு வைங்க. அப்படி இருக்கிற வந்து எத்தனை நாட்கள் அது உயிரோடு இருக்குங்க இந்த பிராய்லர்? அது கரெக்டாக தெரியல. அதுக்கு மேலே 40 நாளுக்கு 50 நாள் ஆகும்போது அதே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்துருமா?
கோழிக்குமா? ஆமாம், அப்புறம் சாப்பிடுது இல்லைங்க, அது எங்கே போகுது, நகரது இல்லைல்ல, அதனால இது வர ஆமாம் 40 நாள், அதுக்கு மேலாம் கஷ்டம். அதனுடைய உயிர் இருக்கக்கூடிய அந்த நிலைமையே ஒரு 40 நாள் தாங்கிறீங்க. அது பாதுகாப்பாக இருந்துக்கலாம், அதுக்கு மேலே வெய்ய காலத்துக்கெல்லாம் தாங்காது, கொஞ்சம் சிரமம் தான். ஆமாம். சரி, நீங்கள் உங்ககிட்ட கோழி தேவைன்னா உங்களை அணுகலாமா? வரலாங்க. யாராவது கேட்டால் கொடுப்பீங்களா? இங்கே நம்மகிட்ட என்ன ரேட்டு கொடுக்குறீங்கம்மா? அது எப்படி ரேட்டு டெய்லி வைஸ் ரேட் மாறுறத பொறுத்து உங்ககிட்ட இருக்கு. ஸோ பல்காக கறி கிடைக்கோ ஏதாவது வீட்டு தேவைக்கோ தேவைப்பட்டால் உங்களை அணுகலாம். சரிங்களா? உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குதுங்களாம்மா? இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்களேன். 9487491863. இதுதான் உங்களுடைய தொடர்பு எண். யாராவது தேவைப்பட்டால் உங்களை அணுகலாம். சரிங்கம்மா. அதாவது பிராய்லர் கோழி வளர்ப்பை பற்றி நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிம்மா. அதாவது பிராய்லர் கோழி வந்து எப்படி வளர்க்குறது, ஸோ அதுக்கு நம்ம எந்தெந்த மாதிரி முறைகளை கையாளணும் அப்படிங்கிறத அம்மாங்கிட்ட நம்ம கேட்டோங்க. ஸோ அது நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு தகவல் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஸோ நம்ம சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் டிவியும் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.